வணக்கம், என் பேர் டாக்டர் டி பாக்கியராஜ். நான் கீழ்ப்பாக்க நியூ ஹோப் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். எங்களுடைய மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா எல்லா மருத்துவ சிகிச்சைகளுமே இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நியூராலஜி, ஆர்த்தோ, ஸ்பைன், பிரெயின் எல்லாம் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் மக்கள் எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயம் தான், குவாலிட்டி ஆஃப் கேர் அண்ட் பேஷண்ட் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. ஏன்னா எங்களுடைய குவாலிட்டியை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு நாங்கள் விகார்டு அக்ரிடிடேஷனில் NABH லெவல், என்ட்ரி லெவல் ஆஃப் NABH நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ISO அக்ரிடிடேஷன் எங்கள்கிட்ட இருக்குது. எங்களுடைய மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 150லேருந்து 170 வரைக்கும் சிறந்த மருத்துவர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அரசு மருத்துவர்கள், அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அரசு மருத்துவர்கள். ஒவ்வொரு துறை சார்ந்த மருத்துவர்களுமே சிறந்த மருத்துவர்களாக இருக்கிறதுனால இங்கே சிகிச்சை முறைகள் ரொம்ப சிறப்பாக வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவமனை சிறப்பாக இருப்பதற்கு முக்கியமான அடிப்படையான காரணமாக இருக்கிறது கிளீன்லினஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட ஒரு இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் டீம்னு வச்சு அதன் மூலமாக நாங்கள் கிளீனிங் ப்ராசஸ் ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம். அதனால் மருத்துவமனைக்கு வர எல்லாருக்குமே சிகிச்சைகள் சிறப்பாக அளிக்கப்படும். இங்கேருந்து போகிற ஒவ்வொரு நோயாளிகளுமே முழுமையாக குணம் பெற்று செல்லக்கூடிய வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி தரோம். ஏன்னா ஒரு மருத்துவமனையில் தங்கியிருக்கும் போது அந்த மருத்துவமனையினால் எதுவும் நோய்கள் அவங்களுக்கு வந்துடக்கூடாது. மருத்துவமனையில் வெவ்வேறு நோயாளிகள் அங்கே தங்கியிருக்கிறதுனால ஒவ்வொரு ரூமுக்குமே நாங்கள் ஒரு கட்டுப்பாடுகளை உருவாக்கி சிறந்த கிளீனஸ் முறையை நாங்கள் தொடர்ச்சியாக பராமரிக்கிறதுனால யாருக்கும் எந்தவித நோய்களும் இல்லாதபடி இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் டீமை பிளான் பண்ணி ரவுண்ட்ஸ் போய் அதை ப்ராப்பராக நாங்கள் பராமரிச்சுக்கிறோம். அதனால் நோயாளிகள் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்ல, நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த மருத்துவமனைக்கு வர எந்த நோயாளிகளுமே திரும்ப போகும்பொழுது முழு மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாக எங்களுடைய அந்த ரேப்போவும் அவங்களுக்கும் எங்களுக்குமான ரேப்போ ஒரு குடும்பத்தின் ரேப்போ போல தொடர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு டீம்லேயுமே எக்ஸ்பர்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால சரியான முறையில் எங்களால் சிகிச்சையை வழங்க முடியுது. Consultant gynecologist and obstetrician at New Hope Medical Center, Siva. Greetings from New Hope Hospital. Today we are just covering a few health topics related to women's health. As you know, there are specific diseases which can affect women from in every stage of their the reproductive life. So when you take a girl of the pubertal age group, their main problem is irregular cycles and abnormal white discharge PV. So we really have to work up what is their problem. Most often they are corrected with the simple medicines. When we take women of a reproductive age group, like in the middle 20s to 30s, the fertility is the main problem. Like many of the women, in modern world, they are not able to conceive on their own, and they need help from a reproductive specialist. So there are various infertility when you take the causes are various. It can range from a problem in the uterus, a problem in their fallopian tubes, problem in their ovaries, and male infertility is now a major concern because of the lifestyle issues. So now we here at New Hope, we offer an array of investigations and surgeries and workups for working upon the problem of fertility. So we here do a diagnostic hysterolaparoscopy, which is a one-stop solution for all the fertility problems. We do have checkups for male fertility problems and also for women's fertility issues. And when you take a woman of above 40 years, cancer is the main concern. We have to screen the women for cervical cancer. We have very simple basic tests called pap smear and HPV DNA test. These can be done in an outpatient setup. So when a woman comes to our clinic, we do get a detailed history of what their problem is, if they have any problem, and we do a detailed pelvic examination, and we do simple tests like ultrasound test and pap smear. So pap smear is a simple surface scraping test, and the result will be available in 2 to 3 days, and we'll treat the women accordingly. So when you take
in India, cervical cancer of the whole global burden, 1/3 of the cases are from India. So we need to screen the women at an earlier stage. So the treatment will be available. You know, like for pre-invasive lesions, we have a lot of options. We are, without going for any advanced treatments and advanced stages of cancer, we can avoid doing early screening. And also we have prevention strategies like we can do. It's caused by HPV or human papilloma virus. It is one of the viral infection which leads to this cancer. So we need to really screen the women for such infection and treat them accordingly. And one more aspect is from before they become sexually active, like from the age of 13 or 14, we can give them a vaccine called human papilloma virus vaccine, so which will help a great way in preventing the cervical cancer. And apart from that, here in New Hope, on this May 28th, International Women's Health Day, we are offering pap smear and ultrasound tests at very subsidized rate. I welcome all the women to come and utilize this opportunity so that they can empower their health, and they should make a right choice about their health, so which will help a long way in preventing the complications of diseases. And especially when we take women of a postmenopausal age group, bone loss is the main problem. They will have all body pain, bone pain. So we advise DEXA scan, that is the bone mineral density test, which will help us to avoid the fractures of the older women. So they need to take calcium supplements. Apart from all the investigations and treatments, lifestyle modifications are very important. They should lead active, healthy lifestyle. They should have regular physical activity. They should consume a lot of fruits and vegetables. They should have a good positive mental health, which will help them to achieve the goal of health for all. I'm Dr. Sashikant. I'm an anesthetic working in New Hospital. Today I want to share something about women health. ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உமன்ஸ் யூஸ்வலாக ஃபேஸ் பண்ணுவாங்க ஃப்ரம் சைல்ட்ஹுட் டு எல்டர் ஏஜ். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த இம்யூனைசேஷன் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா போத் ஆர் சேம், மென் அண்ட் உமன் எல்லாருக்கும் ஒரே இம்யூனைசேஷன் ஷெடியூல் தான் இருக்கும் இந்த ஏர்லி சைல்ட்ஹுட். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அடலசன்ஸ். ஸோ ஃப்ரம் அடலசன்ஸ் வந்து உமன்ஸ் ஃபேஸ் மோர் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கம்பேர்ட் டு மென். ஏன்னா டியூ டு த menstruation they are face more problems like anemia like that. யூஸ்வலி இன் இந்தியாவில் வந்து ரொம்ப மோஸ்ட் காமன் அனிமியா பார்த்தீங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி அனிமியா, அது மோஸ்ட் காமனாக இருக்குது. நம்ம இன்னும் தமிழ்நாட்டில் இட்ஸ் மோர் காமன் அயன் டெஃபிஷியன்சி அனிமியா. ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு ஆர் மோர் காமன் இன் உமன் கம்பேர்ட் டு மென். Due to iodine deficiency, they are facing more thyroid cases nowadays. And usually thyroid function test பார்த்துட்டு if it is hypothyroidism, initially நம்ம thyroxine அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். And it's more prevalent in women compared to men. And வேறு என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க இந்த adolescent ஏஜ் குரூப்னா ஃப்ரம் 13 அந்த டீனேஜ்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் adolescent ஏஜ் குரூப்ஸ். ஸோ அந்த ஏஜில் அவங்க மோஸ்ட் காமனாக என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, டியூ டு த menstruation அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுனால, மெனார்கி ஸ்டார்ட் ஆகுதுனால, ப்ளீடிங் அதிகமாகறதுனால அனீமியா அந்த ப்ராப்ளம் தான் மோஸ்ட் காமனாக ஃபேஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மோஸ்ட் காமனாக இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PCOD, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னா இந்த கருப்பை அப்படின்னு சொல்லப்படுகிற ஓவேரியில் வந்து மல்டிபிள் நீர்க்கட்டி, நிறைய நீர்க்கட்டிகள் இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து ஓவுலேஷன் இருக்காது, அன்ஓவுலேட்டட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட அந்த நார்மல் சைக்கிளில் வந்து எக் ரிலீஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, குழந்தை பேரின்மை இல்லாததுக்கான மோர் காமன் ரீசன் வந்து இந்தியாவில் அது பார்த்தீங்கன்னா PCOD தான். ஸோ அதனால் என்ன ஆகுனா அவங்களுக்கு அந்த சைக்கிள் சேஞ்சஸ் எல்லாம் வரும், இரெகுலர் சைக்கிள்ஸாக இருக்கும். அந்த யூஸ்வலாக இருக்க 28 days சைக்கிள்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்காது, சைக்கிள்ஸ் வந்து இரெகுலராக இருக்கும். அதனால் அன்ஓவுலேட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஓவுலேஷனில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். அந்த மெச்சூரிட்டி ஆஃப் ஓவம் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பேருக்கான அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஏர்லியராக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் இட் வில் பி க்யூரபிள் தான் மோஸ்ட்லி. அப்புறம் நெக்ஸ்ட் காமன் ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ப்ரெக்னன்சி. ஸோ ப்ரெக்னென்ட்னால அவங்களுக்கு இந்த எல்லா சிஸ்டமே டூரிங் த ப்ரெக்னன்சி வில் சேஞ்ச் தான். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு சேஞ்ச் இருக்கும். ஸோ மோஸ்ட் காமனாக டூரிங் த ப்ரெக்னன்சி பீரியட் அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனீமியா இருக்கும்.
அதாவது 2 பேருக்கும் அந்த நியூட்ரிஷன் வந்து கரெக்டாக போகாதனால யூஸ்வலாகவே உமன்ஸ் வந்து ப்ரெக்னன்சி பீரியடில் அனிமியா மோர் காமனாக இருக்கும். மோஸ்ட்லி அயன் டிஃபிஷியன்சி, ஃபோலிக் ஆசிட் டிஃபிஷியன்சி அந்த அனிமியா தான் இருக்கும். ஸோ அது வந்து நாங்கள் யூஸ்வலாகவே பிஃபோர் ப்ரெக்னன்சி அவங்க கன்செப்ஷன் ஆக பிளான் பண்ணுறாங்கன்னா 1 month பிஃபோர்லேருந்து ஃபோலிக் ஆசிட் அப்புறம் அயன் டேப்லெட்ஸ் எல்லாம் யூஸ்வலாக எடுத்துக்கணும். எல்லாருமே அட்வைசபிள். ப்ரொஃபைலாக்டிக் டோஸ் அப்படின்னு சொல்லுது, அதாவது ப்ரிவென்ஷனுக்காக கொடுக்குற டோஸ், நாட் ஃபார் ட்ரீட்மெண்ட். அதுக்கு வந்து ஓடி பர் டேக்கு 1 டேப்லெட் அப்படிங்கிற மாதிரி பிஃபோர் 1 month ஆஃப் கன்செப்ஷன் அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு 1 month பிஃபோர்லேருந்து அயன் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கணும் டு ப்ரிவென்ட் அயன் டிஃபிஷியன்சி அனிமியா அண்ட் ஃபோலிக் ஆசிட் டிஃபிஷியன்சி அனிமியாவில். நெக்ஸ்ட் மோஸ்ட் காமன் நீங்கள் இந்தியாவில் என்ன பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் டூரிங் ப்ரெக்னன்சி தே ஆர் ஃபேஸிங் நவடேஸ் ரொம்ப அதிகமாக டியூ டு த லைஃப் சைக்கிள் சேஞ்சஸ்னால டயபெட்டிக் தான் மோஸ்ட் காமன். ஸோ டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன். ஸோ டயபெட்டிக்னால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ராயூட்ரின் க்ரோத் ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த க்ரோத் ஆஃப் த குழந்தைங்க வந்து கரெக்டாக இருக்காது. அண்டு கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் மேபி ப்ரெஷர் அந்த மாதிரி தான் வரும். அப்புறம் யூஸ்வலாக அந்த டயபெட்டிக் மதருக்கு பிறக்கிற குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா தே வில் பி ரொம்ப ஒபீஸாக இருப்பாங்க, பிறக்கிறப்பே வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் காமன் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன். ஸோ ஹைப்பர் டென்ஷனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷனால சேம் இன்ட்ராயூட்ரின் க்ரோத் ரிட்டார்டேஷன் வரும். அது இல்லாமல் தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் எக்லாம்சியா. எக்லாம்சியா ஃபிட்ஸ் டூரிங் த ஃபேஸ் எனி டைம். அந்த பிஃபோர் அவங்க டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி வரலாம், டூரிங் த டெலிவரி, அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் சொல்கிற அந்த 6 weeks ஆஃப்டர் டெலிவரி அந்த பீரியடும் தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் எக்லாம்சியா. எக்லாம்சியா மீன்ஸ் ஃபிட்ஸ் வருது. ஸோ ஃபிட்ஸ் வருது அப்படின்னா ஒன்லி ஆப்ஷன் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி தான். ஸோ அதனால் ஒன்ஸ் நாங்கள் ரெகுலர் செக்கப்லேயே வந்து அவங்க பிபியெல்லாம் பார்த்து பிபியை ரெகுலரைஸாக வச்சுக்கணும். இல்லைன்னா ஃபைனலி பிபி அன்கண்ட்ரோலாகவே இருக்குன்னா இட் வில் கோ ஃபார் எக்லாம்சியா தான். எக்லாம்சியா வந்து டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி தான் ஒரே ஆப்ஷன். ஸோ டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன் அதெல்லாம் வந்து யூஸ்வலாக அவங்க செக் பண்ணிக்கணும். வேறு ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் இங்கே நவீடேஸ் என்னன்னா இந்த இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ஃபீமேல்ஸ்க்கு அதிகமாக இருக்குது டியூ டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அதனால கூட சொல்லலாம். என்னென்ன காசஸ்லாம் இருக்குன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிசிஓடி இஸ் த மெயின் காஸ். நிறைய பேருக்கு இப்போ பிசிஓடி தான் இருக்குது. இந்த ஆஸ்திரேலியாவில் மோஸ்ட் காமனாக வந்து பிசிஓடி தான் இருக்குது. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து டிபியாக இருக்கலாம். டிபி வரப்போ என்ன பண்ணணும்னா அது வந்து அந்த கருப்பையோட அந்த குழாய் இருக்கும், கருக்குழாயில் வந்து தான் மோஸ்ட் காமனாக டிபி அஃபெக்ட் ஆகும். அதனால் அது வந்து பிளாக் ஆகிக்கும். பிளாக் ஆகிறப்போ ஓவம் வந்து கருப்பையிலிருந்து அந்த கர்ப்பப்பைக்கு வராது. அந்த ஓவம் ரிலீஸ் ஆகிற இடத்துலேருந்து கர்ப்பப்பைக்கு வராதனால மோஸ்ட்லி அவங்க வந்து கருத்தரிக்கிறது ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அது நெக்ஸ்ட் மோஸ்ட் காமன் காசஸ். அப்புறம் வேறு என்ன பார்த்தோன்னா ஃபைப்ரோடினமா அந்த மாதிரிலாம் இந்த யூட்ரஸில் வர ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர் ப்ரெக்னன்சி மோஸ்ட் காமனாக உமன் ஃபேஸ் பண்ணுறதுன்னா ஆஃப்டர் 30 years நவீடேஸ் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் அண்டு செர்விக்கல் கேன்சர் இதெல்லாம் மோஸ்ட் காமனாக இருக்குது. பிரஸ்ட் கேன்சர் வந்து மோஸ்ட் காமன்லி இந்த ஜெனட்டிக்காக கூட இருக்கும். அவங்க குடும்பத்தில் யாருக்காவது இருந்தால் அவங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. அதனால் என்ன பண்ணால் அவங்க வந்து மெமோகிராஃபி அப்படிங்கிற அந்த டெஸ்ட்டு வந்து யூஸ்வலாக அப்போ எடுத்துக்கணும். அண்டு மோஸ்ட் காமன் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா செர்விக்கல் சிஏ மோஸ்ட் காமன் காசஸ் வந்து பார்த்தா ஹியூமன் பேப்லோமா வைரஸ் தான். இன்ஃபெக்ஷஸ்னால வர ஒரு கேன்சர், ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் அட்டாக் ஆகிறனால அதனால இட் வில் எண்ட் இன் சிஏ. ஸோ அதுக்கு வந்து பேப்ஸ்மியர் அப்படிங்கிற அந்த டெஸ்ட் வந்து நம்ம யூஸ்வலாக அதெல்லாம் பண்ணிக்கணும். அண்டு மோஸ்ட் காமனாக இந்த ஓல்ட் ஏஜில் அவங்களாம் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்டியோபரோசிஸ், அதாவது கால்சியம் வந்து அவங்களுக்கு டிஃபிஷியன்சி ஆகிடும். கால்சியம் டிஃபிஷியன்சினால போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. அதனால இந்த மோர் ஃப்ரம் ஃபார் ஃப்ராக்சர்ஸ். சும்மா லைட்டாக கீழே விழுந்தால் கூட நிறைய இடத்துல ஃப்ராக்சர் ஆகிடும். ஸோ அது செக் பண்ணிட்டு யூஸ்வலாக அவங்க கால்சியம் அந்த சப்ளிமெண்ட் எல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். கால்சியம், விட்டமின் டி என்ன தேவைப்படுதோ அவங்களுக்கு அதையெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் சொல்கிற இந்த ப்ராப்ளத்தில் இவ்வளோ ப்ராப்ளம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பிரச்சனை இல்லை, எந்த அளவுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இன்க்யூரேஜ் கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளத்துக்கும் என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அது பெஸ்ட்டாக வந்து நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். இப்போ பிரஸ்ட் சிஏ வருது அப்படின்னா மெமோகிராஃபி டெஸ்ட் பண்ணிவிட்டு அல்ட்ராசவுண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு உடனே சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே சர்ஜரி பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் ப்ராப்ளம். அண்டு சர்விக்கல் சிஏ வராங்கன்னா பேப்ஸ்மியர் பண்ணுவோம். பேப்ஸ்மியர் பண்ணிட்டு பர்சன்டேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா 80% க்யூரபுளாக இருக்காங்க, 100% க்யூரபுளாக இருக்காங்க. இல்லை அவங்க எந்த ஸ்டேஜில் வராங்களோ அதை பொறுத்து. ஏர்லி ஸ்டேஜஸ் வரப்போ கண்டிப்பாக 100% க்யூர் பண்ணிடுவோம். லேட் ஸ்டேஜஸ் வரப்போ தான் கீமோதெரப்பி எல்லாம் வச்சு கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகே, சசிகா, டாக்டர் சசிகா. Good morning. As awareness of the this is women's health awareness. So I just want to share my experience, what I had in my life, so that the others can be very careful with their health. I was a patient in 2011 as a breast cancer, and then I had a treatment.
Then chemotherapy was given for 6 weeks, and it was a really terrible time to go through. So I'm just telling everyone to have their health awareness. Like ladies know, they are very busy with their own taking care of the children and their spouses and then their parents, and they are very busy with their work. Then they are forgetting about their own health. So it is better to have a checkup, especially the age about 40 years. They have to go through all the checkup, general checkup, and plus mammogram, and then all about the breast cancer test. It is very easy to go through that procedures. Pap smear and mammogram and MRI can be taken. Every test, whatever it is available, it can be done, and then it will be avoided. Because as a patient, I was having one small lump only, which I was ignorant. I didn't see that one, but it was palpable, and then it was easy to do the test. And then MRI they did, and they found out, and it was, by God's grace, it was very early stage of cancer. So I had the treatment in 2011 from November to 2012 March. And now by God's grace I am okay, and I am healthy also. So this is as an awareness of cancer, breast cancer for the ladies. I'm just my experience I'm sharing. Thanks for the chance. Dr. Simon Hercules, New Hope Hospital MD. I am a neurosurgeon. New Hope Hospital வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இதில் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து மெயினாட்டு வந்து நரம்பியல் துறை, தண்டுவட சிகிச்சை, மூளை அறுவை சிகிச்சை, ஆர்த்தோ, கைனகாலஜி, ஆஸ்டெட்டிக்ஸு, அது குழந்தைகள் நலம், கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்கள், அது கேஸ்ட்ரோ அண்ட் கேன்சர் நோய்கள், இந்த பல நோய்களுக்கும் நாங்கள் சிறந்த முறையில் குறைந்த செலவில் வந்து சிகிச்சை கொடுத்துட்ருக்குறோம். 28ஆம் தேதி வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் விமென்ஸ் ஹெல்த். இந்த நாளை வந்து நம்ம முன்கருதி இந்த பெண்களுக்காக சில சிறப்பு முகாம்கள் நடத்தவிருக்கிறோம். இந்த முகாமில் வந்து அவங்களுக்கு பெண்கள் சம்மந்தப்பட்ட நோய்கள், அவங்க எப்படி விழிப்பாக இருக்கணும், அவங்க நோய்களில் வந்து அவங்க பருவமடையும் நிலை, அந்த நிலையில் டீனேஜில், அடுத்தது காலேஜ் போகும்போது, அவங்க பெர்மனெண்ட்டாக இருக்கும் பொழுது, அடுத்த ஓல்ட் ஏஜில் வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம், இந்த செர்விக்கல் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், இதை பற்றிலாம் வந்து என்ன ஒரு அவேர்னஸ் பற்றி நம்ம அதில் உள்ள எக்ஸ்பர்ட்டுகள் எல்லாம் பேசுவாங்க, சொல்லுவாங்க. அந்த மக்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வருவாங்க, நம்ம எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ணுது இதெல்லாம்ட்டு. இதை தவிர வந்து அவங்களுக்கு வந்து குறைந்த செலவில் வந்து ஒரு சப்சிடைஸ் ரேட்டில் வந்து இந்த ஜென்ரல் ஹெல்த் செக்கப்பும், அது மட்டும் இல்லாமல் அந்த யூட்ரஸ் கேன்சரை வந்து நம்ம கண்டுகொள்ள பேப் ஸ்மியர் இந்த டெஸ்ட்டும், மற்ற வந்து பிரஸ்ட் கேன்சரை வந்து கண்டுக்கூடிய ஒரு ஸ்க்ரீனிங்கும் வந்து அன்றைக்கி வந்து நாங்கள் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கிறோம். இதை வந்து எல்லா மக்களும், எல்லா பெண்களும் வந்து அதை வந்து பயன்படுத்தி நல்ல பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம், அவங்களுக்கு வந்து ஒரு 50% கம்மி பண்ணி கொடுத்துருவோம். 50% கம்மி பண்ணி அவங்களுக்கு எல்லா செக்கப்பும் வந்து உமன்ஸ் இந்த பர்டிகுலர் டேயில் விமன்ஸு, சில்ட்ரன் அவங்களுக்கு அது ஏதாவது சர்ஜரி அன்னைக்கு வந்து பண்ணது போல் கண்டுபிடிச்சா கூட அவங்களுக்கு வந்து குறைந்த செலவுலையே வந்து அந்த சர்ஜன்கள், கேன்சர் சர்ஜன், ஆன்காலஜி சர்ஜன், இந்த கைனகாலஜிஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டுறாங்க, பண்ணி கொடுக்குறாங்க. 28th May is celebrated as an International Day for Action of Women's Health. In our hospital, New Hope, we are giving more importance to the women and their health. We also make them relief from certain diseases. Example, CA, breast and cervical cancers are more prevalent in India. On the day of women's health, that is on May 28, we give them special care to diagnose and cure of certain diseases, especially for cervical cancer. A screening test that is known as pap smear, which is taken on May 28. It is mainly used to detect the cervical cancer. The test is done in our hospital on 50% reduction of cost, so that women are benefited by doing the screening test, and if the test reveals positive result, we give them better treatment and provide them care. We are also having many facilities in our hospital regarding women's health. Another important disease in our country is the CA breast cancer. Many women are not aware of the breast cancer.
The breast cancer is main. It is the responsibility of women to examine their breast so that if any abnormality is detected, they can consult the surgeon, and if needed, they suggest tests like FNAC. If that proven breast cancer, many treatment modalities are available in our hospitals. We can see many patients from various states and cities, and we are doing the required treatment. Thank you. மே 28ஆம் தேதி உமன்ஸ் ஹெல்த்துக்காக நம்ம வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ப்ரிவலண்ட்டாக இருக்கிற டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா சிஏ பிரெஸ்ட் கேன்சரும் சர்வைக்கல் கேன்சரும் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உமனுக்கு வந்து அது அவேர் இல்லாமல் இருப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்திங்கன்னா உமன்ஸ் வந்து அவங்களோட பிரெஸ்ட் எக்ஸாமின் பண்ணும்போது சம்டைம்ஸ் மார்பகத்தில் வந்து கட்டி இருக்கும். சில பேர் வந்து அந்த கட்டி வந்து சாதாரண கட்டின்னு சொல்லி அதை வந்து கவனிக்காமலே விட்டுருவாங்க. நாளடைவில் வந்து அந்த கட்டி பெருசாகும் போது சம்டைம்ஸ் அந்த கட்டியிலேருந்து வலி ரத்தம் வரலாம். அப்போ வந்து அவங்க வந்து மருத்துவர்களை வந்து அணுகும் போது அவங்க சில டெஸ்ட்லாம் எடுத்து பார்ப்பாங்க. அதில் பேசிக் டெஸ்ட் வந்து FNAC பண்ணி பார்ப்பாங்க. அந்த டெஸ்ட் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேன்சர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி கேன்சர் இருந்துச்சுன்னா மருத்துவர்கள் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேன்சருக்கு க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சர்ஜரி பண்ணுவோம். சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கீமோதெரப்பி ரேடியோதெரப்பியும் பண்ணுவோம். அது நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மே 28 அன்னைக்கு பார்த்திங்கன்னா சர்விக்கல் கேன்சருக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுறாங்க. அது 50% கன்செஷன் ரேட்டில் வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மூலியமாக அதில் வந்து ஏதாவது பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கான டாக்டர்ஸும் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் அவைலபிளாக இருக்காங்க. தேங்க்யூ.